யாசர் அபு ஷபாப்ங்கிற ஒருத்தருடைய தலைமையில் என்ன ஆகுதுன்னா ஒரு குழு ஃபார்ம் பண்ணப்படுது. யாசர் அபு ஷபாப் எங்க இருக்கிறான், எங்க இருந்தான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிற வரைக்கும் காசாவினுடைய சிறைச்சாலையில் இருந்தான். இவன் ஒரு போதை வியாபாரம் பண்றவன், அதாவது போதைப் பொருட்களை கடத்தல் மன்னன், ட்ரக் டீலர். இவனை அரெஸ்ட் பண்ணி காசாவினுடைய ஜெயிலில் வச்சிருந்தாங்க. இந்த யுத்தத்தில் ஜெயில் எல்லாம் அடிச்சு உடைக்கப்படுகிறது. அதில் அவன் தப்பி ஓடுறான். தப்பி ஓடி இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணிய கான் யூனிஸினுடைய ஒரு பகுதி, ரஃபாவினுடைய ஒரு பகுதிக்குள்ள என்ன பண்ணிட்டான்னு கேட்டால் போய் சரண்டர் ஆகிட்டு, இஸ்ரேல்கிட்ட சரண்டர் ஆகிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஆல்ரெடி அவனுக்கு சில ஆயுதங்கள் தொடர்பான அனுபவங்களும் இருக்கிறது. அதை தாண்டி இஸ்ரேல் அவனுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்குது. அவனோட கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிறான். அவங்களுக்கு இஸ்ரேல் பணம் கொடுக்குது. இந்த உணவே இல்லாத நேரத்தில் அவனுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை இஸ்ரேல் கொடுக்குது. எனவே அவனுடைய கண்ட்ரோலில் ஒரு சில 100 பேரை உருவாக்கி கொண்டான். இந்த உருவாக்கிய குழு என்ன பண்ணினாங்கன்னு கேட்டால், காசாவுக்குள்ள உணவு வரும்போது, இந்த சமாதான நேரங்கள் இடையில வந்த நேரத்தில் எல்லாம் உணவு லாரி வரும்போது நீங்கள்லாம் செய்தியில் பார்ப்பிய, ஆயுத முனையில் ஹமாஸ் கடத்தி விட்டதும் வாங்கி, அங்கே ஹமாஸ் கடத்தல, அது ஹமாஸினுடைய சீருடையும் அல்ல, அது வந்தவங்க ஹமாஸுடைய போராளிகளும் அல்ல. யார் கடத்துவாங்கன்னா, உள்ள உணவு வரும். உணவு அனுமதிக்கிறது யாரு? இஸ்ரேல். பார்டர் அவங்க தான் பிடிச்சி வச்சிருக்காங்க, ரஃபா பார்டரை. அப்போ ரஃபா பார்டரால உள்ள உணவு வரும். உள்ள உணவை கொண்டு வரும்போது ஆயுத முனையில் கடத்திக்கிட்டு போறாங்க. யார் கடத்திக்கிட்டு யாருன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய ஆதரவு பெற்ற அபு ஷபாபினுடைய இந்த குழு கடத்திக்கிட்டு கொண்டு இஸ்ரேல்கிட்ட கொடுப்பான். பொதுமக்களுக்கு வர வேண்டிய இந்த குழுவுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த யுத்தம் நிற்க முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடியே காசாவினுடைய ராணுவ நீதிமன்றம் ஒன்று கூடியது. இந்த யுத்தத்துக்குள்ளேயே ஒன்று கூடி என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு 10 நாள் டைம் தர்றோம், இதுக்குள்ள இந்த ஆயுதங்களை கலைஞ்சிட்டு சரண்டர் ஆயிருங்க, இல்லைன்னா மரண தண்டனை விதிப்போம்னு சொன்னாங்க. அவன் சரண்டர் ஆகலை. எனவே அவனுக்கும் அவனுடைய சாராருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதனால தான் இந்த யுத்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியான வீடியோக்கள், பொதுமக்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணி கொல்லப்படுற காட்சி இருக்குல்ல, மரண தண்டனை ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமாக வழங்கப்படும். தூக்கில் போட்டு கொண்டாலும் மரண தண்டனை தான், சுட்டுக் கொண்டாலும் மரண தண்டனை தான். சில நாடுகள் தூக்கில் போடும், சில நாடுகள் மின்சார கதிரையில் வச்சு மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க. யார் மரண தண்டனை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த நாடுகள் அந்த விதப்படி செய்யும். பாலஸ்தீனத்தினுடைய மரண தண்டனை அவங்க இப்படி தான் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் தேச துரோகிகள் அவங்க. இங்கே